அந்த மாதிரியான வசனங்கள், அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ரசூலுல்லாஹ் போட்டாங்கன்னா வேற அர்த்தம் வருமா இல்லையா? அப்படி குழப்பிடுவாங்களா நம்மள? தெளிவான இடத்துல ரசூலுல்லாஹ் விட்டு போயிருக்கிறாங்க. குழப்பம் இல்லாத பாதையில அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அப்படி நினைத்தோமையானால் அன்பார்ந்த பெரியவர்களே, இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்ன ஆதாரங்கள் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு வந்தாங்களோ அந்த ஆதாரங்கள்லயே பக்கத்தில் உள்ள வாசகம் இவங்க சொல்ற அர்த்தம் அல்ல அப்படின்ட்டு இருந்துகிட்டே வந்துச்சு. ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கக்கூடிய பார்த்த வடிவத்தில் பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்தாங்களான்னு கேட்டோம். அப்ப இது உருவம் இல்லைன்னு சொல்லிவிட்டோம், அங்கேயே அது போயிடுச்சு. அதே போலதான் நீங்க அந்த காலு அறிந்த கால்னாங்க, இது வரைக்கும் யாரும் அல்லாட கால் அஞ்சிருக்காங்களா? அப்ப இங்க கால் அல்ல அப்படின்னு அங்க போட்டா அங்கே முடிஞ்சு போச்சு. எல்லாம் அங்கங்கே இருக்குது. இவங்க சொல்ற அர்த்தம் இல்லைங்கிறத வேற எங்கேயும் தேடி போக தேவையில்லை, அங்கே இருக்குது. இப்ப சொன்னாங்கல்ல ஹதீஸ், அல்லாஹு தஆலா ஆதம படைத்தான் அலா சூரத்திஹி, தன்னுடைய வடிவத்தில், அது அங்கே இருக்குது. அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழத்துல இருந்தாங்க, முடிஞ்சு போச்சு. இது உருவம் அல்லண்டு. இன்னொன்னு சாயலாம் என்ன அர்த்தம் பாபா சொல்லணும். அதுக்கு உதாரணம் சொன்னாக்கா போட்டோவா. இப்ப இது படைச்சாங்கிறது உள்ள மேட்ரா, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டோ எடுத்தாங்கிற மேட்ரா? படைச்சாங்கிற மேட்ருக்கு அதுக்கு சொல்லாம இந்த போட்டோ எடுக்கணும் எங்களேன், அதான் மேட்ரு. இப்போ எதுக்கு எதை சொல்றீங்க? நாங்க ஹதீஸ் நீங்க சொன்ன வசனத்துல அடுத்த வாசகம் நீங்க சொல்ற அர்த்தத்துக்கு முரணா இருக்குங்கிற காமிக்கிறோம். இப்ப சாயல்னா முகம் மட்டும், ஏன்னா அப்படிதான் கொண்டு வர்றாங்க. அப்ப யாரும் அடிக்காதீங்க, முகத்தை அடிக்காதீங்க, அல்லாஹ் தஆலா சாயலை படைச்சிருக்கிறான், அப்ப கை அடிச்சிருக்காங்க. அப்ப கை வேற. ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட முகம் மட்டும் அல்லாஹ்வுடைய முகம், கை அல்லாஹ்வுடைய கை அல்ல, காலு அல்லாஹ்வுடைய கால் அல்ல. அப்படி அதுவும் அல்லாஹ்வுடைய காலா இருந்தா அது அடிக்க கூடாதுல வரும். கையா அல்லாஹ்வுடைய கையா இருந்தா அது அடிக்க கூடாதுல வரும். இப்ப முகத்தை தான் அடிக்கக்கூடாது. அப்ப முகம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய முகம் அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னொரு கேள்வி, முகம் பேசாம சொல்லிருக்கலாமே, சூரத்தையும் சொல்லணும். சூரத்துங்கிற வார்த்தைக்கு முகம்ங்கிற அர்த்தமா, தலையில இருந்து கால் வரைக்கும் உள்ள அர்த்தமா? நீ உருவம் நீங்கள சூரத்துக்கு உருவம் நீங்கள வெறும் முகம்னு அர்த்தம் வச்சுங்களா? இது வரைக்கும் இல்ல உருவம்னு அர்த்தம் வச்சுங்களா? உருவம்னு அர்த்தம் வச்சுட்டா எதையும் அடிக்க கூடாது, கையுமெல்லாம் அடிக்கக்கூடாது, அல்லாட கையா போயிருமே, காலையிலுமே அடிக்கக்கூடாது. என்ன புரியுறீங்க நீங்க? இப்ப இதுல வேற நம்ம குர்ஆனுடைய வசனத்தை வைக்கிறோம், அந்த வசனத்தை ஆயுதம் முறிஞ்சு போய்விட்டது. இன்னொரு இடத்துல நான் பதிவுக்காக சொல்றேன், எப்படிப்பட்ட சாமான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அந்த நான் ஒரு வசனத்தை சொன்னதுக்கு வேண்டுமா நீங்க போட்டு பாத்துக்கிறங்க. இப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை வசனத்தை யார் கேலி செய்வது? நாங்கள கேலி செய்யறோம். நாங்க ஒரு சில இங்க என்ன விஷயம்டா தவறா புரியப்படுது. நீங்க சொல்ற அர்த்தம் பிரகாரம் கேலி கிண்டல் வருது. நீங்க அர்த்தம் வைக்காங்க நம்ம சொன்னா நீங்க என்ன கேலி செய்றீங்கிற நம்மள அப்படியா கேலி செய்யறோம்? மலக்குமார்கள் அல்லாஹ்வை தூக்குறோம் இல்லங்க வருதுன்னு சொன்னா அந்த வசனத்தை நாங்க கேலி பண்றோமே. நீங்க அரிசில உட்கார்ந்து இருக்கான்னு அர்த்தம் வைக்கிறீங்களங்க, அல்லாஹ்க்கு உருவத்தை கற்பிச்சு அவன் அரிசி உட்கார்ந்து இருக்காங்கிறீங்களங்க. அப்படி அர்த்தம் வச்சா இந்த வசனத்து பிரகாரம் 8 மலக்கு தூக்கிடுறாங்களங்க, கேலி கிண்டல் ஆகுறாங்க, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை குறைக்கிறீங்க நம்ம சொன்னா நீங்க என்ன கேலி பண்றீங்கிறாங்க. நம்மளா கேலி பண்றோம்? நாங்க தான் உருவம் அர்த்தமே வைக்கலையே. நாங்க எப்ப உருவம்ல அர்த்தம் வைக்கலையோ 8 மலக்கு அல்லாஹ்வை தூக்குறாங்கன்னு இப்ப வரலையே. அரிசத்தான தூக்குறாங்கன்னு வரும். 8 மலக்கு சேர்ந்து அரிசி தூக்குகிறார்கள். அந்த வசனத்தை தலைமையில வச்சு மதிக்கிறோம், கொண்டாடுறோம், நம்புறோம். நாங்களா மறுக்கிறோம்? இப்ப பிரச்சனை என்ன? அரிசில அல்லாஹ் நீங்க உட்கார்றாங்கிறீங்க. அப்ப மலக்குமார்கள் அரிச தூக்கணும், அல்லாஹ்வை சேர்த்து தூக்குறாங்க. அதனால கேட்கிறோம். இப்ப யார் கிண்டல் பண்றது இந்த வசனத்தை எல்லாம்? நாங்களா? ஏங்க கிண்டல் பண்ணீங்க? நம்ம கேட்டா நம்ம கிண்டல் பண்றோமா? நாங்க சொல்ற அர்த்த பிரகாரம் இப்ப பிரச்சனை இல்லையே. அரிசா 8 மலக்கு தூக்குறாங்க, தூக்கட்டும். மலக்கு மேல படைக்கப்பட்டவங்க அரிசம் படைக்கப்பட்டது, தூக்கட்டும். நீங்க அல்லாஹ்வையே தூக்குகிறார்கள் அந்த 8 மலக்குங்கிறீங்க. இப்ப யார் கேள்வி பண்றது இந்த வசனத்தை? நாங்களா? இன்னும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அர்த்த பிரகாரம் தான் இந்த கேள்வி வருது, கிண்டல் வருது. இப்ப மனிதனுடைய முகப்பிரகாரம் அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப ஃபிரௌன் ஆனா ரப்புக்கும் ஆளாண்டா, நானும் இறைவன் தான் கேட்டாக்கா அல்லாஹ்வோட முகம் ஏமாந்துருவான். இப்ப இதுவெல்லாம் சரியான தௌஹீதா? இது ஷிர்க் அல்லவா? இப்படிப்பட்ட வாசலை திறந்து விடுறதுக்கு தான் அல்லாஹ் உருவம் உண்டு. நான் அப்பவே கேட்கிறோமே, இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறீங்க, கண்ணு காது இருக்குங்கிறீங்க, ஒரு ஆதாரத்தை நேரடியா தாங்க அப்படிங்கிறோம்.
அப்ப தஜ்ஜாலுக்கு வந்து ஆழ்வார் அல்ல அப்படின்னு சொன்னதெல்லாம் கண் இருக்குன்னு விளங்குறன்னு சொன்னீங்க. கண் அவன் ஆழ்வார் அல்லன்றாலே கண் இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன தெரியுமா, அங்க ஆழ்வார் என்றாலே குறைன்ற அர்த்தம். ஆழ்வார் என்னங்க, கண்ணே இல்லாதவங்கல்ல, கண்ணு இருந்து அதை பார்வை போனவன் தான் அர்த்தம். ஆழ்வாருக்கு குறைபாடு, உங்கள் இறைவன் குறைபாட உள்ளவன் அல்ல அப்படிங்கிற கருத்துல சலாம் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு இது இப்படி வழங்குது இப்படி வழங்குது சொன்னா என்ன ஆகும்? இப்ப அதே போல கை விஷயத்துல சொன்னாங்க, கை ஒரு இடத்துல ஒரு கைன்னு வருது, பிஎஸ்டின்னு வருது ஆதம படைச்ச விஷயத்துல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எதைய ரெண்டு கையில படைச்சான்னு சொல்றான். அதே அல்லாஹ் தஆலா வந்து மிம்மா அமிலத் ஐதீனா நம்முடைய கைகள் செய்தனங்கிறான், அங்க பல கைகள்ங்கிறான். இப்ப நீங்க கைன்னு சொன்னாக்கா இன்னைக்கு சித்தாந்தத்துல கடவுண்டு வச்சு ஒரு உருவத்தை வழங்கி பல கைகள் உண்டாக்கி விட்டாங்களே. கையின்னு வச்சா எவ்வளவு பெரிய சிக்கல்லாம் வருது. ஆற்றல் அர்த்தம் வைங்க, இறைவன் இறைவனாக இருக்கிறான். இப்ப விபரீதமான வகையில கடவுள் அப்படிங்கிற சித்தாந்தம் ஏவஞ்சி ஏன் வித்தியாசம் வேணும்ல. இப்ப சொல்லிவிட்டாங்கல்ல, நம்ம கை வேற அல்லாஹ் கை வேற வழங்க முடியும், அதான் 4 கை வச்சான், நமக்கெல்லாம் 2 கை தானே. அதே போல கண்ணு வேற காது வேறன்னு சொன்னா பயங்கரமான உருவத்துல வச்சான். ஏன் நம்ம கண்ணு வேற அவங்க கண்ணு வேற. இப்படி பார்த்தா என்ன ஆகும்? இப்படி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போடாம அல்லாஹ் கை இருக்கு, அது மாமிசம் இருக்கு, மாமிசம் நம்ம மாமிசத்தை போல இல்ல. அல்லாவோட கையில ரத்தம் ஓடுது, என்னப்பா நமக்கு உடம்பு அவங்க ஓடுது, அந்த ரத்தம் வேறு நம்ம ரத்தம் வேறு. அல்லாவுக்கு எலும்பு இருக்கு, நமக்கு எலும்பு இருக்கு, அல்லா நம்மள மாதிரி ஆயிடுவானே அப்படிலாம் ஆக மாட்டான். ஏன் அல்லாவோட எலும்பு வேற நம்ம எலும்பு வேற. இதான் தௌஹீது. இது எவ்வளவு முக்கியமான பிரச்சனை, அல்லாவுடைய பிரச்சனை. ஒரு ஆதாரத்தையாவது நேரடியாக கொண்டு வந்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சமீன்னு சொல்லும் போது காமிச்சாங்க கொண்டு வரீங்க, இது ஆதாரமா? இப்படி கஞ்ச காமிச்சாங்க, அதுக்கான கண்ணு இருக்குன்னு அர்த்தமா? நான் கேட்கிறேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க அல்லாவுக்கு கண்ணு இருக்கு பாப்பாண்டு, முக்கியமான பிரச்சனை ஆகி போச்சுல. மக்கள்லாம் பின்னால குழம்பாங்கன்னு தெரிய பிரச்சனை ஆகி போச்சுல. பேசாம சொல்லியிருக்க வேண்டியதானே, அல்லாவுக்கு காது இருக்கு கேட்பான், அல்லாஹ் கண்ணு இருக்கு பாப்பான். ஏன் ஒரு வார்த்தை சொல்ல இல்ல, அதனால சொல்லல. ஒரு செயலை செய்வதற்கு ஒன்றை காட்டுவதுங்கிறது வழக்கம் இருக்குது, அந்த வழக்கத்தின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறாங்க. அது யதார்த்தமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விபரீதமான ஒரு கருத்தை சொல்றதுக்கு பயன்படுத்தவே கூடாது, ஈமானுக்கு ஆபத்து ஏற்பட்டுரும். ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு காட்டுறதுக்கு அந்த அதிசயம் எதுவுமே இல்லை. அதான் நான் சொல்றேன். இவங்க சொன்ன அதே போல இப்போ சொன்னாங்கல்ல, அல்லாஹ் தஆலாவோட வலது பக்கத்துல நல்லடியார்கள் இருக்கிறாங்க, அந்த அதிசயம் இருக்குது. நான் அப்பையிலே சொல்லிக்கிட்டே வர்றேன், இவங்க உறுப்பு இருக்குது என்று சொல்லிக்கிட்டு வர்றதுல அதே ஹதீஸிலேயே இவங்க சொல்றது அர்த்தம் தப்புங்கிறது இருக்கு. ஒவ்வொன்னா நான் சொல்றேன். அங்க அப்படி இருக்கு பாருங்க, சொன்னேன்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உருவத்தை படைச்சாங்க, அங்கேயே 60 முழம். அப்ப அந்த உருவம் அல்ல, இல்லாட்டி அல்லாஹ்வுக்கு வந்துடும். இல்ல முகம் மட்டும் தான் வழங்கணும், அப்படி இருக்குதாங்க. நான் கேட்கிறேன், அந்த ஹதீஸ்ல இருக்குதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உருவத்தில் படைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் 60 முழம், அப்படித்தானங்க இருக்கு. இல்ல உயரத்தில் எடுக்க கூடாது, அங்க அப்படி இருக்கா? உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுனால அப்படி அங்க அர்த்தம் வைக்க வேணாம், அப்படி இருக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க அப்படி இருக்கிறதே இல்லங்கிறீங்க. உங்களுக்கு பாதம்னு வந்துட்டு அப்படி அர்த்தம் வைக்காதீங்க அப்படின்றதா? ஏன் அப்ப சொல்லணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சான்னு முடிச்சிட வேண்டியதானே, தன்னுடைய உருவத்தில் படைச்சாண்டு. அதே உப்பு சொன்ன ஹதீஸ்லயும் பாருங்க, அவங்க சொல்ற மீன் அதுல இல்லங்கிறதுக்கு வலது பக்கம் இருக்க வேண்டிய இருக்குதுல்ல, அப்ப வலது கையில அப்படிங்கிறாங்கல்ல. நான் கேட்கிறேன், அந்த ஹதீஸ் அடுத்து என்ன இருக்கு? வகில்தா யதைஹி, அங்க இருக்குதா? கில்தா யதைஹி யமீனுன், இறைவனுடைய 2 கைகளும் யமீன் வலக்கரம் இருக்கு. அப்படிதான் முடியுது அந்த ஹதீஸ். இப்ப என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ்வுக்கு 2 கை ஒரே பக்கத்துல எப்படி இருக்கா? இந்த அதுல தானே இருக்குது, அப்படித்தானே முடியுது. நீங்க வாய்ச்சவங்க அதை சேர்த்து வாய்ச்ச வேண்டியதானே, ஏன் அதை விட்டீங்க? அதாங்க சொல்றோம், ஒண்ணுமே இல்லைங்க. நான் சொல்றேன் இல்லங்கிறது பெரிய ஆதாரம் வச்சிருவோம். நான் ஆயத்து ஓதுறோம், சாதாரண சாரம்னு எடுக்க கூடாது, ஊர் மழுங்கி விட்டேன்னு சொல்லக்கூடாது. நாங்க எடுத்து வச்சது அந்த ஆயத்து. இல்ல அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா ஏன் சொன்னா? சொல்ல தேவையில்லையே. வலம் யகுல்ல குஃபன் அஹதன் அல்லாஹ் தஆலா ஏன் சொன்னா? சொல்ல தேவையில்லையே. அதனால இறைவனுடைய வசனத்துக்கு கேலி கிண்டல் பண்றது அவங்க தான் ஆகி போச்சு, நம்ம கேலி பண்ணல. நீங்க சொல்ற அர்த்த பிரகாரம் கேலி கிண்டல் வரும், அப்படி அர்த்தம் வைக்காதீங்க, அப்படிதான் சொல்றோம். உடனே அப்ப 8 மலக்குகள் தூக்குவார்கள் என்று கேலி பண்ணுகிறான்னு எங்களை பாசுறோம் இல்லையே. நாங்க தான் அரிசி அல்லா இல்லைங்கிறோமே. அப்ப அல்லாஹ் மலக்குகள் தூக்குறான்னு எப்படி வரும்? அந்த அதுல அரிசி தூக்குகிறாள் மட்டும் வைங்க, அப்படிதான் நம்ம சொல்றோம், பிரச்சனை இல்ல. நீங்க அரிசி அல்லா இருக்கிறான்னு சொன்னா 8 மலக்கு அல்லா சேர்த்து தூக்குறாங்க. அதே போல அரிசி வந்து அழல் மாயி தண்ணீர்ல இருக்கு. இப்ப அப்படி பார்த்தாக்கா அல்லாஹ் அரிசை கொண்டு போய் வச்சுட்டா அல்லாஹ் தஆலா தண்ணீர்ல மிதந்துகிட்டு இருக்கான் அர்த்தம் வருமே. அதனால அர்த்தம் வைக்காதீங்கன்னு சொன்னாக்க உடனே பாத்தீங்களா அல்லாஹ் மிதக்கிறான்னு கேள்வி கிண்டல் பண்றா, நம்மளை பார்த்து சொல்றாங்க. அதுக்காக சொல்றோம்.
அது நீங்க சொல்ற அடுத்த பிறகு இப்படி வருந்துங்கன்னு சொன்னா நாம அது சொல்ற மாதிரி திருப்பி விடுறாங்க பாருங்க. நம்ம அப்படி சொல்லவே இல்லை, அல்லாஹ் தஆலா சொல்ல வரல. அதனால எதை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிஞ்சுட்டா எந்த சிக்கலும் கிடையாதுங்க. அந்த அது ஆதாரம்னு கொண்டு வந்ததுல எதுவுமே கிடையாது, தெளிவான நேரடியான ஆதாரம் எதுவும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இறைவனுடைய அரிசியை சுமப்பார்கள் நீங்க தப்பா அர்த்தம் சொன்னதான் நான் சொன்னேன் அப்படின்றார். நீங்க முழுசா எல்லாத்தையும் ஓட ஓட்டு பாருங்க. அரிசி மேட்டர் நான் எடுக்கவே இல்லை, இன்னும் அவராத்தான் எடுத்து வச்சுக்கிட்டு அவராத்தான் அர்த்தம் செஞ்சு அவராத்தான் மறுத்துக்கிட்டாரே தவிர யஹ்மில் அரிசரப்பிக்கிற ஒரு வார்த்தை கூட நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அரிசி டாபிக் நாங்க வரவும் இல்லை. அது வந்தா